Hi everyone, this is Pamchif in Photech. So today machine learning is 6-day class. இன்றைக்கி நம்ம மிஷின் லேர்னிங் கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சிஎஸ்வி டேட்டா செட் எப்படி மேனுவலாக க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டேட்டா செட்டை வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்நெட்டில் இருந்து ஒரு டேட்டா செட்டை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி அதை வச்சு நம்ம எப்படி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஒரு ஃபோரம் தான் கர்கல்னு சொல்லுவாங்க. நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நார்மலாக kaggle.comனு போட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இங்கே நான் ஷோ பண்ணியிருக்கேன்ல, ஸோ இதே மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட யூசர் க்ரெடென்ஷியல், அதாவது உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இதில் உங்களோட ப்ராஜெக்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ நீங்கள் டெவலப் பண்ணுற ப்ராஜெக்ட் இதில் அப்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ நான் சைன்இன் கேட்கும்போது நான் சைன்இன் வித் கூகுள்னு கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணும்போது உங்களோட மெயில் இதில் சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சைன்இன் பண்ண உடனே எனக்கு வெல்கம் தேன்மொழி பப்ஜெக்ட்னு வந்துடுது. ஸோ நான் ஆல்ரெடி என்னோட கூகுளில் என்னோட மெயில் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால டக்குனு என்னோட நேம் எனக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட ப்ரொஃபைல் பேஜாக இருக்கும். இதோட சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹோமு, அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கு, ஸோ நீங்கள் பண்ணியிருக்க டேட்டா செட்ஸு, நீங்கள் பண்ணியிருக்க அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் என்னென்னலாம் அப்லோட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டேட்டா செட் வேணும், நான் வேறு ஏதாவது டேட்டா செட் எனக்கு இதுலேருந்து நான் எடுத்துக்கணும் அப்படின்னா மேலே சர்ச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த ஆப்ஷன்லேருந்து நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கர்கல் ஃபோரம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அதில் உங்களோட ப்ரொஃபைல் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் தான் நான் ஒரு டேட்டா செட்டை நான் டவுன்லோட் பண்ணி ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட்டு நம்ம டேட்டா செட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ மேலே சர்ச் ஆப்ஷனில் நான் ஒரு பேசிக் மிஷின் லேர்னிங் டேட்டா செட்டை தான் நான் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக உங்களுக்கு என்ன டேட்டா செட் வேணுமோ நீங்கள் அதோட நேம் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிஷின் லேர்னிங் டேட்டா செட்னு நார்மலாக போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு மிஷின் லேர்னிங் டேட்டா செட் வேணும் அப்படிங்கிறதுனால நான் அதோட நேம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இத்தனை டேட்டா செட் எனக்கு வந்திருக்கு. ஸோ இதிலேருந்து நான் ஏதாவது ஒன்று நான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் நான் எது யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ செகண்ட் டேட்டா எக்ஸசைஸ் எக்ஸ்ப்ளோர் யுவர் டேட்டா. ஆக்சுவலாக நான் என்ன டேட்டா இருக்குன்னு நான் உள்ள ஃபுல்லாகவும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஸோ நான் டேரெக்டாக நான் அப்படியே தான் இதை எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி கர்கலில் இருக்கிற கோட் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது வேறு ஒருத்தர் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கர்கலில் இருக்க கோட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது தப்பு. ஸோ அதனால நீங்கள் கர்கல் கோட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்களாக ஓனாக தான் கோட் லைக் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் நீங்கள் இன்டர்நெட்டில் இருந்து கோடு வேறு ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டேட்டா செட் பாருங்கள், இதுதான் நம்மளோட டேட்டா செட். இப்போ இந்த டேட்டா செட்டை தான் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த டேட்டா செட்டை நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். எனக்கு இது ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக நான் தனியாக ஒரு பிளேஸில் நான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ நான் டெஸ்க்டாப்பில் ஒரு நியூ ஃபோல்டர்னு க்ரியேட் பண்ணி நான் இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் நான் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஜிப் ஃபைலாக இருக்கா, இப்போ இந்த ஜிப் ஃபைலை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே எனக்கு அது சிஎஸ்வி ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா செட். இப்போ இந்த டேட்டா செட்டை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே. ஸோ லைக் என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ண போகிறோம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ இதுக்கு முன்னாடி இதே ப்ராஜெக்டை வேறு யாராச்சும் பண்ணியிருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் நான் சொல்லி கொடுத்து ஃபைனலாக இந்த அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது, ஸோ மிஷின் லேர்னிங்கோட அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு டேட்டா செட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா pamchip.com சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.